உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி நீ பாட்டுக்கு ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்க. இந்த ஊர்ல எங்களை விட உனக்கு தான் எல்லாரையும் பழக்கம் இருக்கும். நீ இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட 10 நாள் பத்தாது. இன்னும் பத்திரிகை வைக்கவே ஆரம்பிக்கலையா? மணி கல்யாணத்துக்கு கூட நீ தான் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்ட. மண்டபம் முழுக்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஆர்வம் எதுவுமே உன் கல்யாணத்துல காட்ட மாட்டேங்கிறியா? இத்தனை பத்திரிகை வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போய் வைக்க வேண்டியதானே? இதெல்லாம் எப்ப வந்து கேட்கணுங்க? இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. புரியல, என்ன சொல்ற? எங்க மணி எனக்கு அக்கா முறை. அவ கல்யாணத்தை எடுத்து செய்ய வேண்டியது என் கடமை. அதனால நான் பண்ணேன். என் கல்யாணத்தை யாருங்க எடுத்து பண்ணோம்? நீங்க தானே. எனக்கு எத்தனை பத்திரிகை வேணும்ன்றது கூட நானே தான் வந்து கேட்கணுமா? ஏங்க பத்திரிகை வந்தது இல்லைங்க. உங்க கைக்கு பத்திரிகை வந்தது இல்ல. எடுத்துட்டு போய் முதல்ல குலசாமிக்கு வச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட தானே வந்து கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு என் கல்யாணத்துக்கு இவன் பத்திரிகை வைக்கிற அவ பத்திரிகை வைக்கிறதோ இந்த ஆள் 2000 பத்திரிகை வேணும்னு கேக்குறாரு. ஆனா என்ன கண்டுக்காம அப்படியே விட்டீங்களே. எப்பவும் போல நான் மதிக்காம இருக்கிறதே உங்களுக்கு இந்த நேரத்தை பழகிடுச்சு போல. எல்லாருக்கும் நான் எழுச்சி வாங்கினாவே இருந்துட்டு போறேன். இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பார்த்துட்டு தானங்க இருக்கேன். என் விருப்பத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு. இங்க யாரும் எனக்காக அக்கறைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே சுயநலமா தான் இருக்காங்க. என் கல்யாணத்தை நீங்க எல்லாருமே கொண்டாடிட்டு தான் இருக்கீங்க. ஆனா எனக்கு டேய் சரவணா, எதுக்குடா இப்படி வருத்தப்படுற? இப்ப என்ன, உனக்கு பத்திரிக்கை வேணும் அவ்வளவுதானே? அதுக்கு போய் ஏன்டா வருத்தப்பட்டுட்டு இருக்க? எத்தனை பத்திரிக்கை வேணும்னு கேட்க வேண்டியதானே? இவ்வளவு வேணாலும் கொண்டு போ.